ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மண்டே. அவசரமாக சஜ்வின் குட்டி வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. அவரே வந்து ஷாக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. ஒரு 10 மணிக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ப்ளே குரூப் தான் போகிறாங்க. ஸோ அதனால் மெதுவாக போனாலே போதும். நல்லா மெதுவாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி பொறுமையாக போனாலே போதும். எப்போவுமே வந்து சின்னவன் வந்து இப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் மட்டும் அழுதான். அது போகலன்னு அழுகல. உள்ளே போயிட்டு அம்மா வந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால லைட்டாக அப்படியே சினுங்குனா. 2 நாள் தான் அழுதான். அதுக்கப்புறம்லாம் அப்படியே செட் ஆகிட்டான். இப்போ வந்து ரொம்ப குஷியாகவே வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பெரிய பசங்க இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு குழந்தை வந்து என்னென்ன பண்ணுதோ அதை பார்த்து இவங்களும் வந்து அதை காப்பி பண்ணுவாங்க இல்லையா. அவனை மாதிரி வந்து பேக் எடுத்து மாட்டிக்கிறது, சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, ஸ்கூலுக்கு அவனை வேனுக்கு அனுப்பிச்சி விட்றப்போ கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நானும் வந்து போகிறேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டோம்னா அவங்களும் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, நம்மளும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ பெரியவன் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் ஃபுல்லாமே அழுதுகிட்டு இருந்தான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 1 வருஷம் ஃபுல்லாமே வந்து லைட்டாக உள்ளே போகிறப்ப சினிங்கிட்டே தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சஜ்வின் குட்டிக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ அண்ணாவை பார்த்து காப்பி பண்ணி அது அவனுக்கு அப்படியே தானாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போல்லாம் அழுகாமல் போகிறாங்க. எப்போவுமே குழந்தைங்க வந்து அந்த கிளப்பி விட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறப்போ பார்த்தோம் அப்படின்னம்னாவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். குழந்தையா இருந்தப்போ பார்க்குறப்போ இப்போ இவ்வளோ பெருசு ஸ்கூல் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, நிறைய கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பேக்கை மாட்டிக்கிட்டு போகிறத பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ விட்டுட்டு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தோன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா இந்த டைமில் என்ன சப்பாத்தி, நைட்டு செய்கிற சப்பாத்திக்கு இப்போவே வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். இன்னும் மாவு கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சரி கையோடு வந்து அதை மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வந்த உடனே வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே நான் வந்து சத்து மாவு கஞ்சி பவுட்ரு வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சின்னவன் வந்து இப்போ கஞ்சி குடிக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதை அப்படி தான் அதை வந்து காலி பண்ணணும். ஸோ ஒரு 10 கிலோவுக்கு மேலே வந்து அதை அரைச்சிட்டேன். சின்னவன் கொஞ்சம் தான் குடித்தான். இப்போ வந்து குடிக்க மாட்டேங்கிறான் கஞ்சி. ஸோ அதனால் இப்படி சப்பாத்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு 10:30க்கு ஒரு 10:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன வேலை செய்கிறதுனே தெரியல. ஸோ அதுக்காக வந்துட்டு டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆனது, அப்புறம் யூஸ் ஆகாதது, உடஞ்சி போனது நிறைய அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்காக அதை வந்துட்டு பழைய டாய்ஸ் உடஞ்சி போனது எல்லாமே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னம்னா அதுவே பழக்கமாயிரும். ஸோ அதனால் இப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம யோசித்து செய்கிறதுனாலும் செஞ்சுட்டே இருந்தோம்னா டைம் போகிறது தெரியாது, நம்ம மைண்டில் வேறு எதுவும் விஷயங்கள் வந்து வராது. ஸோ அதுக்காக வந்து சின்ன சின்ன வேலையினாலும் தேடி பிடிச்சி அப்படியே செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 11 மணிக்காட்ட வந்து குளிச்சுட்டு வந்துட்டு எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி 12:30 தான் வந்து கிளம்புவேன். ஸோ அதுக்காக அப்புறமா இன்றைக்கி வந்துட்டு பாவக்காய் புளிக்குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன் லஞ்சுக்கும். ஸோ ஃபுல் டேவுக்கும் வந்து அதுதான். நைட்டு தான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்டு வந்து டிசைட் பண்ணணும் என்ன செய்யணும், கிரேவி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே பார்த்தோம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தோன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, அதாவது பண்ண தெரியல, அவங்களுக்கு வந்து அது வரலை அப்படின்னா இப்போ ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நான் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இது தெரியுது, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அது வந்து எனக்கும் அப்படி தான், எனக்கும் இப்போ கூட அவ்வளோக்கா தெரியாது, சும்மா ஏதோ இதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறத விட நான் நல்லா வந்து கற்றுக்கிட்டேன், நான் வந்து உங்களுக்கும் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு டெக்னிக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களோட இது எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன், எப்படி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முன் வந்து இப்போல்லாம் சொல்கிறதில்ல. அப்படியே ஒரு மேம்போக்காக வந்து போயிடுவாங்க. ஆமாம் நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், எனக்கும் வந்து இப்போல்லாம் சரியாக தெரியாது, சும்மா அப்படியே போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லாதீங்க. ரியல் ஃப்ரெண்ட் அப்படின்னா உண்மையாகவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக
அவங்கள வந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ ஸோ அதை வந்து நான் அவங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கணும். ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்காக இந்த பாசிப்பருப்பு சத்து மாவு சேர்ந்து ஒரு உருண்டை செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு எப்போவுமே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா கண்ட்ரோலாக இருப்பேன். பட் ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்ருவேன். அந்த சத்து மாவு உருண்டை சாப்பிட்ட உடனே வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு குடிச்சிருவேன். ஸோ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இது வந்து ஈவினிங் வந்து சப்பாத்திக்கு என்ன கிரேவி அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் முந்திரி வந்து நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறமா எப்பவும் போல் சர்க்கரை போடாத பிளாக் டீ அதை வந்து குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு ரஸ்க்கு மட்டும் 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து பெரியவனை வந்து ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும் ஒரு 6 மணிக்காட்ட. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிறாரு நைட்டு ஒரு 7 மணிக்கு மாதிரி. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். டீ குடிச்சு முடித்த உடனே வந்து முந்திரியும் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் சண்டே. அது வந்து 700 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு லோக்கல் பிராண்டு தான், பிராண்டட் கிடையாது, ஒரு லோக்கல் பிராண்ட், மீடியம் ஆவரேஜாக இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஐஎஸ்ஐ இருந்துச்சு, எப்போவுமே அதை பார்த்து தான் வாங்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஐஎஸ்ஐ இருந்தது. ஸோ அந்த குக்கரில் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கே. சிம்பிளான இந்த மாதிரி குழம்பு ரெசிபி, பொட்டேட்டோ வேக வைக்கிறது, சன்னா வேக வைக்கிறது, இது எல்லாமே வந்து நான் இதில் தான் செய்வேன். இவ்வளோ நாளாக இந்த குக்கர் வந்து நான் வாங்கவே இல்லை. இது வாங்கின உடனே இதில் வந்து செய்யணும்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு பன்னீரும் சேர்த்துட்டு இந்த முந்திரியும் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா குழம்பு நல்லாவே திக்காயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி